என்னுடைய பெயர் தானே என்னுடைய பெயர் தான் ஏங்க என்னுடைய பேர் தான் கச்சிலை. ஆமா கச்சிலை. ஆமா சரிங்க அதெல்லாம் இருக்கட்டும். அடுத்த மாசம் ஓசாமா பிள்ளை அமெரிக்கா தோரா போரா அமெரிக்காவா சும்மா வரல. எதற்காக? 1050 ரூபாய் பணம் எடுத்தது. ரொம்ப நல்ல இடமா இருக்கும். கரண்ட் பில்லு கட்டாத வந்திருக்கிறேன். அப்படியாங்க? நான் இந்த ஊருக்கு புதுசு. கரண்ட் ஆபீஸ் எங்களுக்கு தெரியுதா? ஏங்க நீங்க கரண்ட் இடத்துக்கு அப்படின்னா கரண்ட் ஆபீஸ் இங்கதாங்க இருக்கு. கரண்ட் ஆபீஸே இதுதானா? ஆமாங்க. நான் கரண்ட் பில்லை இங்கதான் கட்டணும். நீங்க கரண்ட் பில்லை இங்கதாங்க கட்டணும். கவுண்டர் இது உள்ளதான் இருக்குதா? கவுண்டர் உள்ள கை வச்ச கை மாட்டாது. சரிங்க. கரண்ட் ஆபீஸுக்கே வந்துட்டேன். நான் போய் லைன்ல நிக்கிறேன். கஸ்டமரே நீங்க தாங்க. கஸ்டமர் கரண்ட் ஆபீஸ் ஏங்க பாருங்க கூட மாட்டேங்க. பில்லே கட்ட போறீங்க. அதனால நீங்க பால் சாப்பிடுறீங்களா, பழம் சாப்பிடுறீங்களா, தேன் சாப்பிடுறீங்களா, ஆள் சாப்பிடுறீங்களா, சாப்பிடுறீங்களா, அதை விட இல்லைன்னா ஸ்பெஷலா மிரண்டா சாப்பிடுறீங்களா? ஐயோ நீ கேட்கறதுலயே நான் மறந்து போய்க்கிறேம்மா. என்னங்க கரண்ட் ஆபீஸ்ல எப்பொழுது ஆம்பளைங்களா இருப்பாங்க. கம்ப ஏறுவாங்க. உங்களை நீங்க எப்படிங்க ஏறுவீங்க? ஏற மாட்டேன். வர ஆம்பளைக்கு ஏமாளி ஏறுவாங்க. ஏறுவாங்களா? ஆமாங்க. கிடையாது, அது மட்டும் கிடையாது. அப்படியே கம்ப ஏறனா கூட போட்டுக்கிட்டு ஏறுவாங்க. ஆமாங்க. லெகின் போட்டுக்கணும் ஏறுவேன். ஆமாங்க. லெகின் போடாம தீஞ்சு போச்சு. எங்க மேல ஏறனவா? மேல ஷாக்கு வராது. கீழே நின்று மேல என்னங்க நாங்களா போகட்டும். நீங்க பாருங்க, நீங்க என்ன சாப்பிடுங்க அதை மட்டும் சொல்லுங்க. எடுத்தோம் இப்போதைக்கு பால் ஆயிடுங்க எடுத்தோம். ஒரு வாட்டமா சரி எடுத்தாங்க அப்படியா? சொம்பு ரொம்ப அடி வைக்குது. சொம்பு தான் நாங்க சேர்த்தோம். ரொம்ப அடி வைக்க
சோப்பு தானே? தின்னுட்டா அதுக்கே முன்னே நாங்க தெரிஞ்ச சிலர் கொடுத்துருக்கீங்க நான் எதையாவது அங்க ஆட்டாதீங்க வெளியே வந்துடும் பாக்குங்க. பாக்குங்க. கவுண்ட் உள்ள வந்துட்டு உள்ள வைக்கிறேன் அதுல கவுண்ட் ஓபன் ஆக இன்னும் 10 நிமிஷம் இருக்குங்க. என்னங்க இருக்குன்னா நறுமணம் மூக்கி சரி ஞாபகம் இருக்கு தெரியுமா? இது என்னதுங்க? இது போட்டிருந்த ஆமா போலீஸ் கண்ணு கூலிங் கிளாஸுங்க. போலீஸ் கண்ணு இல்லைங்க கூலிங் கிளாஸ். அது என்ன கிளாஸ் இத பார்த்த உடனே எனக்கு இதெல்லாம் யூஸ் பண்ற கிளாஸ் மட்டும்தான் சரி சரி இத பார்க்க என்ன தெரியுமா வருது? தசாவதார படம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தசாவதார படம் ஆமாங்க. அந்த மாதிரி கமலஹாசன் மாதிரியே இருக்கீங்க. உலக நாயகன் கமலஹாசன் ஆமா இந்த கண்ணாடி என்கிட்ட கடை வாங்கி போனார் கமலஹாசன் அமெரிக்கால வந்து சரிங்க அதெல்லாம் போகட்டும். சரி கவுண்டர் ஓபன் ஆக இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. ரேடியோ போட்டுமா? அமைதியாவே இருந்துடுறாங்க அப்படியா? ரேடியோ போட போறீங்களா ஆமாங்க. சரி போடுங்க நல்ல பாட்டு நல்ல பக்தி பாட்டா போடுங்க சரி காக்கையன்னோ வாடும். பாட்டுக்கு பூஜை செய்யற பாட்டா ஆமா ராத்திரி நேரத்துல செய்வோம். நல்ல பூஜையா இருக்குது அப்படியா? கண்ணி பூஜை மட்டும் வேணாம் சரிங்க. ஐயோ நல்ல நேரம் பார்த்து கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுங்க. கரண்ட் ஆஃபீஸ்ல கரண்ட் இல்லையா ஆமாங்க. வேணும்னா நான் ஒரு பாட்டு பாடுறேன்னா? பாட போறீங்களா ஆமாங்க. பாடும் பாடி துணி அப்படியா? எனக்கு எப்படி தெரியுமா? ராக்கோழி
என் பேண்ட் ஏதா என் சொக்கா என் கூலிங் கிளாஸ் கண்ணாடி என் 1050 ரூபாய் பணம் 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 பணமும் பணம் உன் பணம்டா அதான்ப்பா வேற என்ன பணம் பிரித்து சொல்ற பணம் பணம் இருந்தால் குணம் பணம் குணம் பணம் இருந்தால் குணம் என்னடா கவுண்ட் ஓப்பன் ஆச்சு கவுண்டரா எவ்வளோ ஏன்டா என் மானத்து பேர் வாங்குறேன் நான் ஆண்டி பழம் வாங்குறேன் சரி என்ன வேணும் உனக்கு பணத்தை கொடுத்தல எப்ப கொடுத்த யார் சாட்சியா கொடுத்தா இல்லையா கொடுத்தா என்கிட்ட அப்ப பில்லு கொடுக்க மேடம் கொடுக்குறதானே யார் கொடுத்தா இந்த மாதிரி வச்சிருக்க பணமா பில்லு கொடுக்க மேடம் தர முடியாதுடா. தர முடியாதா தர முடியாது என்ன புரியுது குழந்தை வயிற்றுலையும் குழந்தை கூட இப்ப நம்பணும்டா அவ்வளவு இதுடா ஓடிக்கிறது மேடம் எல்லாம் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படியா நான் வந்த வேகன்னா என்ன? வந்து முன்னாடி நின்று கிடக்குது நான் கூலி கிளாஸ் கமலஹாசன் இருந்துட்டு அப்பா மட்டும் பில்லு கொடுங்க மேடம் இல்ல தானே இருக்குமா கரெக்டா பிஸ் தானே ஆமாடா கரெக்டா பிஸ் ஆமா இல்ல தானே வந்ததுல இருந்து யாருமே பிடிக்கிறாங்க அப்படி தெரியுமா கண்ணை திறக்கணும் கண்ண திறக்கணும் சாமி கைய பிடிக்கணும் சாமி கண்ணை திறக்கணும்
கொலை பண்ணி ஆமா இது யார் நான் யார் தெரியுமா டேய் நான் யாரு என்னன்னு தெரியாமலே எதிர்த்து வந்து 1050 பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டியே நான் யார் தெரியுமா யார் தெரியுமாடா யார் தெரியுமா மகாராஜா யார் தெரியுமா பார்த்திருந்தால் தான் இல்லை என்றால் சி தாசி ஏய் யார் யார் தேவடியா யார் தேவடியா யார் தேவடியா வியாபாரம் போய்தா ஓ சீனிவாசா கடைசி தேதி வீட்டுக்கு போயிருப்போம் எதுக்கு பீஸ் கயிறு சொல்லி விட்டு போட்டுருப்போம் என்னது ரூபடா ரூபு இரண்டு கிடக்கும் பணத்தை கொடுங்க இல்லைன்னா பிள்ளையாவது கொடுங்க டேய் சுடுகாட்டுக்கு போன பணமும் இந்த காசு கிட்ட வந்த பணமும் என்னைக்குமே வராதா பணமா என்ன வேணும் தர முடியாது நான் யாரு தேவருக்கெல்லாம் ஒரு 50 ரூபாய் கழிச்சுக்கோ போட்டு கூட சட்டி வைக்காட்ட மாட்டான் அதனால பணம் இல்லாத போனா என் பொண்டாட்டி உதைப்பா பில்லு இல்லாத போனா எழுப்பான் அதனால வீட்டுக்கு போற மாதிரி இல்ல அதுக்கு என்ன பண்ணலாம் இங்கே எதனா வேலை கொடுன்றான் என்கிட்ட என்ன வேலையா என்ன வேலை செய்வியா செய்யணும்னு ஆசைத்தான் வேலை என்ன வேலை நான் கொடுக்கறேன்டா நீ கொடுப்பா நான் நம்பிக்கையா இருக்கிறேன் அப்படியா உனக்கு என்ன வேலை தெரியுமா அது தினமும் என் வீட்டுக்கு எத்தனையும் ஆம்பளைங்க வருவாங்களா பொம்பளை எல்லாம் வரமாட்டாங்களா ஆம்பளைக்கு தானா ஒன்லி ஒன்னு ஆம்பளை மட்டும்தான் நான் தான் வந்து முதல்ல முதல் கஸ்டமர்னால அப்ப புரியக்கூடாது எப்படியா மேடம் அது மட்டும் கிடையாது என் வீட்டுக்கு எத்தனையும் ஆம்பளைங்க வருவாங்க ஒரு ஆளா உள்ள அனுப்பி டோக்கன் போடணும் அந்த வேலைக்கு பேர் தெரியுமா டோக்கன் போட்டு உள்ள அனுப்பணும் ஆமா ஆமாடா அதுதான் டாபூர் மாமா வேலை அவன் பணம் கட்டி கவர்மெண்ட் வேலை வாங்குறான் 1050 ரூபாய் கட்டி டாபூர் மாமா வேலை வாங்குறான் நான் ஒரு டாபூர் நீ ஒரு டாபுதான்
உனக்கு கோவம் வருது. நீ யாரையா டாப் நான் தான் டாப் நான் ஏன் அந்த வேலை செய்ய போறேன்? பணம் கட்டி ஏமாந்தது நான் தான் நான் ஒரு டாப் நீ ஒரு டாபுதான். நன்னடா பாடுறா நன்னன் பாடுறா சரிடா ஆகட்டும். அது மட்டும் கிடையாது, இந்த வந்தவாசி கிராமத்துக்கு வந்து ஒரே ஒரு கிரை கூட அட்டன் பண்ணவே முடியலடா. நீ ஏமா இங்க நிக்கிற ஏன்? புது பஸ் ஸ்டாண்ட்ல போய் நில்லு காலையில ஸ்கூல் போற பசங்க எல்லாம் வருவாங்க வருவாங்க. யாரும் அந்த ரேட்டுக்கு வர மாட்டாங்க. ஸ்கூல் பசங்க அம்மா சாக்லேட்டு அம்மா வாங்கி சாப்பிட்டு ஒரு ரூபாய் 2 ரூபாய் அந்த ஒரு ரூபாய் 2 ரூபாய்க்கு போய் வாங்க. அதனால யார் வராங்க சொல்லட்டுமா? டேய் என்ன தெரியுமா? பத்தி போலவே தொட்டா தாதா தருகிற தைதம் தருகிற தாதா தருகிற தைதம் தருகிற தாதம் தருகிற பத்து புடவைய தொட்டா ஓராயிரம் உன் பக்கத்துல வந்து படுக்க. ஏய் யார் அண்ணாத அண்ணாத்த ஒரு 2000 ரூபாய் கொடு. எதுக்கு 2000? போய் உன் வேலைக்கு போ. ஏய் என்னடா சந்தோஷமா இருக்கிற? 2000 ரூபாய் உனக்கு நான் கூட கொடுக்கல பண்ணணும். எதுக்கு இப்ப அவசரமா 2000 இந்த நேரத்துல? உன் பக்கத்துல படுக்க போறேன். பக்கத்துல படுக்கிறதுக்கு 2000மா? அது வரைக்கும் போதும். சரியா? இந்த நேரத்துல 2000 எங்க போறது? பணம் இல்லையா? நாடகம் நல்லா இருந்து காலையில தாமனம் வச்சாங்களா ஐயா பாருங்க, அவனுக்கு பணம் பைசா பண்ணாதான் நமக்கு பணமே. பணம் இல்லையா? பணம் ஏது பணமே இல்லையா? பயணத்துக்கு பணமே இல்லையா? 2000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தாங்க. நம்ம என்ன பண்ணுங்க? வேனுக்கு டீசல் போட்டாச்சு, ஏசி. மல்லி முல்லை ஜாக்கிட்ட தொட்டா வாயிரோ மாமா. தாதா தருகிற தைதம் தருகிற தாதா தருகிற தைதம் தருகிற மல்லி முல்லை ஜாதி 3000 ரூபாடா. உள்ள இருக்கிற மாதுளை பழம் நான் 1050 ரூபாய் கொடுத்தேன். எனக்கு பால் பழம் கொடுறாங்க. அது தெரியுமா? வட்ட வட்ட பாவாடை தொட்டா தாதா தருகிற தாதைதோ தைதா தைதோ தாதா தருகிற நான் மத்தியான பொண்ணு வந்து
தெருமுத்து அதை வச்சு சுமத்திர மாதிரியாரு அம்மா, 6000 ரூபாய் ஒரு ரேட்டு. மொத்த ரேட்டு 6000 ரூபாய். அதனால கம்முனு என்ன வர வந்து போ. சரி, உட்காரு. 6000 ரூபாய். ஐயா வருகிறார். 6000 ரூபாய். சட்டி சுட்டதடா, கை விட்டதடா. நான் வந்து வரணும். நீயா இங்க வந்த? கட்சியில மூக்காதையா? நம்மளுக்கு முன்னாடி கருத்து கட்டிக்கிறாங்க.